நிறைய இடத்துக்கு நிறைய பட்டா கொடுத்துருக்காங்க. காவா எல்லாம் போட்டிருக்காங்க. ரோடெலாம் காவா எல்லாம் அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இது மகளிர் சுய உதவி குழு அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் 1000 அந்த இது கொடுக்குறாங்க. மகளிர் ரூபா இவங்க ஸ்டாலின் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. ஆமாம். இதே மாதிரி இப்போ நிறைய அரசியல்வாதிங்க நிறைய அரசியல் பண்றாங்கல்ல. இப்போ அதே மாதிரி கலைஞர் மாதிரி பண்ற ஒரு அரசியல்வாதினா அது யாரு? இல்லை, கலைஞர் மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு ஆள் தெரியல. இவங்களோட ஆட்சி எனக்கு நல்லாயிருக்கும். நான் ஆரம்பம் எனக்கு பிறந்த நாள்லேருந்து எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து முதல்ல இருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நான் இது கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டுருக்கேன். நான் வேறு யாருக்கும் மாற்றி போட்டது கிடையாது. நம்ம காசு கொடுக்குற அது கொடுக்குறேன்னு வந்தால் கூட அதில் நான் இது பண்ணுறது கிடையாது. ஒரே இதுவாக இதுக்கு தான் நான். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து முன்னாடிலேருந்து கலைஞர் மேலேயும் வந்து இப்பயும் சரி திமுகன்னா ஒரு ஊழல் புகார் ஏதாச்சும் ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதை நான் இது கருத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. அந்த ஊழல் 1000 பேர் ஆச்சுன்னா கூட நான் அந்த ஊழல்ன்றதை நான் எனக்கு எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க உங்கள் இந்த ஆட்சிக்கு இப்போ நடக்கிற திமுக ஆட்சி? 100% மேக்ஸிமம் 100% வருவாங்க. நீங்கள் நல்லா வாழ்க ஐயா, வளமுடன் இருக்கிறோம். உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும். இந்த கட்சியில் நீங்கள் நல்ல பேர் எடுத்துகிட்டு போனீங்க, அதேமாரி உன் மகன் எடுக்கணும், நல்லா இருக்கணும் சார். அவங்க நிறைய முன்னாடிலேருந்து அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் எதுவும் இருக்குதா? இந்த காப்பீடு திட்டம் தான் கொடுத்தாங்க, அது செல்லலை. நல்லபடியாக இருங்க, உங்கள் மகனை நல்லா வச்சுருங்க, உன் பேரனை நல்லா வச்சுருங்க. மறுபடியும் பேரன் முதலமைச்சராக வரணும். இந்த கட்சிக்கு நல்ல பேர் கொடுக்கணும் சார். அவங்க வந்து இப்போ நிறைய பேர் திமுகனா ஊழல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எப்பவுமே உங்கள் கட்சி தான். நாங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் கட்சி தான். 76 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இருக்கிற வரைக்கும் உங்கள் கட்சி தான் நாங்கள்.